இதே இது நான் ரொம்ப சிறப்பான ஒரு தலைமை கீழ வேலை பார்த்திருக்கேன். நான் ரொம்ப சாதாரண லெவல் வேலை. அவங்க வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் போஸ்ட். பட் நான் ஒரு மீட்டிங்ல பேசும்போது நான் ஒரு கருத்து சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, மேடம் நீங்க சொன்ன கான்செப்டை எனக்கு நீங்க தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து ஒரு சைல்டு மாதிரி நான் போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன், அவர் நோட்ஸ் எடுக்கிறார். நான் இன்ன வரைக்கும் அவரை மறக்கல. காரணம் என்ன? ஒரே ஒரு நாள் தான் எனக்குள்ள இருந்த அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டதுக்காகவும் என்னோட கருத்தை உள்வாங்கினதுக்காகவும் மட்டும்தான். இதே இது இந்த பிரைவேட்ல எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டே நைட்டா ஒர்க் பண்ணி ஒரு 10 days அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வேலை முடிச்சிருப்போம். அதை அழகா ஃப்ரூட்டா அப்படியே எடுத்துட்டு கொண்டு போய் சார் பக்காவா முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் போய் நிப்பாரு. ஒரு வார்த்தைக்கு கூட ஒரு ஒரு அங்கீகாரத்துக்காக கூட எனக்காக என் டீம்மேட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்ற வார்த்தை கூட அவங்க வாயில வராது. அதே இது மிஸ்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மிஸ்டேக் வந்த செகண்ட்ல எல்லாம் யூஸ்லெஸ் ஃபெல்லோவா வச்சிருக்கேன் சார், எனக்கு ப்ரெஷர் கூடிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு குட்டி மிஸ்டேக்கா இருக்கும், அந்நியார் நாங்க ரெஸ்பெக்டா சொல்லியிருப்போம், சார் சாரி நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க நாங்க சரி பண்ணிடுறோம் சார், ரொம்ப ஹம்பிளா சொல்லியிருப்போம். அது அவங்க மைண்ட்ல ஏறாது. ஏன்னா அவங்க நான் ஹம்பிளா சொல்ற என்ன தெரியுமா நினைப்பாங்க, நீ எனக்கு கீழே இருக்க, நீ என்கிட்ட கெஞ்சிதான் ஆகணும், இல்லைன்னா நாளைக்கு உனக்கு ப்ரமோஷன் இல்ல, இன்க்ரிமெண்ட் இல்ல, உன்னோட எஃபிஷியன்சி நான் வெளியே காட்டவே மாட்டேன் பாத்துக்கோ.